நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, உள்ளம் மகிழ்ந்த உணர்வு பொங்கிட நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். சென்ட் பேட்ரிக் பள்ளி மாணவ மாணவிகள் 12ஆம் வகுப்பு அக்கௌண்டன்சி தேர்வு நன்கு எழுதவும், அதிக மதிப்பெண் பெற்று வெற்றி பெறும்படியாகவும், சென்ட் ஜோசப் ஆஃப் க்ளூனி சிபிஎஸ்சி மாணவிகள் 12ஆம் வகுப்பு அக்கௌண்டன்சி தேர்வு நன்கு எழுதவும், அதிக மதிப்பெண் பெற்று வெற்றி பெறும்படியாகவும், ஜெத்ரோஸ் லிசோரோன் அமலோர் பொம்மாள் அந்தோனி சாமி இவர்களின் ஆண்மலை பாற்றிக்காகவும், நட்சத்திரம் மணத்தையன் சேசம்மாள் அபரகாம் சந்தனமரி இவர்களின் ஆண்மலை பாற்றிக்காகவும், பாபர் பெனுவா பாபர் எழிலன் ஆரோக்கியதாஸ் பாபர் சிந்தாத்ரி இவர்களின் ஆண்மலை பாற்றிக்காகவும், உத்தரிக்கிற நிலையில் இருக்கும் ஆன்மாக்களுக்காகவும், யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காக வேண்டுவோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பிறகு உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவாம் ஆசி பெற்றவரே. மரியே இறைவனின் தாயே, பாவிலாயிருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. போல எப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும்மில் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். உமது வார்த்தையை எங்கள் வாயில் ஊற்றினீர், உமது பாதையை எங்கள் பாதையாக்கினீர், உமது மாட்சியை எம்மில் விளங்க செய்கின்றீர், உமது சாட்சியாய் நாங்கள் துலங்க செய்கின்றீர். அழித்து ஒழிக்க தவிர்த்து வீழ்த்த திட்டம் தீட்டினீர், கட்டி உயர்த்த நட்டு வைக்க எம்மை அனுப்பினீர். அஞ்சாதீர் என்று எம்மை காத்து வருகின்றீர். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளை தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரி உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன்.
ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளை தவறியாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர்களையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, தவக்கால முயற்சிகளால் பயிற்சியும் உமது வார்த்தையால் ஊட்டமும் பெறும் நாங்கள் உமது ஒருத்தல் முயற்சிகளால் முழு இதயத்தோடு எங்களை உமக்கு அர்ப்பணித்து வாழ உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உம்மை நோக்கி மன்றாடுவதில் நாங்கள் என்றும் ஒன்றுபட்டிருக்க அருள் வீராக. உம்மோடு தூய ஆவியின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். நீங்கள் என் கட்டளைகளை ஏற்று பின்பற்றி நடங்கள். இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 1 மற்றும் 5 9 வரை. மோசே மக்களை பார்த்து கூறியது: இப்பொழுது இஸ்ரேலரே கேளுங்கள், நான் உங்களுக்கு கற்றுத்தரும் நியமங்கள் முறைமைகளின்படி ஒழுகுங்கள். அதனால் நீங்கள் வாழ்ந்து உங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும் நாட்டுக்கு சென்று அதை உரிமையாக்குவீர்கள். நம் கடவுளாகிய ஆண்டவரின் கட்டளைப்படியே நியமங்களையும் முறைமைகளையும் உங்களுக்கு கற்றுத்தருகிறேன். எனவே நீங்கள் போய் உரிமையாக்கிக் கொள்ளும் நாட்டில் அவற்றை பின்பற்ற வேண்டும். நீங்கள் அவற்றை பின்பற்றி நடங்கள். அதுவே மக்களினங்கள் முன்னிலையில் உங்கள் ஞானமும் அறிவாற்றலுமாய் விளங்கும். இந்த நியமங்களை கேள்வியுறும் அனைவரும் உண்மையில் இப்பேரினம் ஞானமும் அறிவாற்றலும் கொண்ட மக்களால் ஆனது என்பர். நாம் குரல் எழுப்பும் போதெல்லாம் நம் கடவுளாகிய ஆண்டவர் நம்மோடு உள்ளார். அவரைப் போல் மக்களுக்கு மிகவும் நெருங்கிய கடவுளை கொண்ட வேறு பேரினம் ஏதாகிலும் உண்டா? நான் இன்று நேர்மைமிகு சட்டங்களை உங்களுக்கு தந்துள்ளேன். இவற்றை போன்ற நியமங்களையும் முறைமைகளையும் கொண்ட வேறு பேரினம் ஏதாகிலும் உண்டா? கவனமாயிருங்கள். உங்கள் கண்களால் நீங்கள் கண்ட அனைத்தையும் மறந்து போகாதபடி உங்கள் இதயங்களில் காத்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்நாள் முழுமையும்
நீங்கள் அவற்றை மறக்க வேண்டாம். உங்கள் பிள்ளைகளுக்கும் பேரப்பிள்ளைகளுக்கும் அவற்றை எடுத்து கூறுங்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 147 12 13 15 16 மற்றும் 19 முடிய உள்ள இறைவார்த்தைகள். எருசலேமே உன் ஆண்டவரை போற்றுவாய் போற்றுவாய். எருசலேமே உன் ஆண்டவரை போற்றுவாய் போற்றுவாய். எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. சீயோனே உன் கடவுளை புகழ்வாயாக. அவர் உன் வாயில்களின் தாள்களை வலுப்படுத்துகின்றார். உன்னிடமுள்ள உன் பிள்ளைகளுக்கு ஆசி வழங்குகின்றார். எருசலேமே உன் ஆண்டவரை போற்றுவாய் போற்றுவாய். அவர் தமது கட்டளையை உலகினுள் அனுப்புகின்றார். அவரது வாக்கு மிகவும் விரைவாய் செல்கின்றது. அவர் வெண்கம்பளி போல் பனியை பொழிய செய்கின்றார். சாம்பலை போல் உறைபனியை தூவுகின்றார். எருசலேமே உன் ஆண்டவரை போற்றுவாய் போற்றுவாய். யாக்கோபுக்கு தமது வாக்கையும் இஸ்ரேலுக்கு தம் நியமங்களையும் நீதி நெறிகளையும் அறிவிக்கின்றார். எருசலேமே உன் ஆண்டவரை போற்றுவாய் போற்றுவாய். எருசலேமே உன் ஆண்டவரை போற்றுவாய் போற்றுவாய். ஆயத்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயத்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். நீர் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன, நிலை வாழ்வும் அளிக்கின்றன. ஆயத்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, திருச்சட்டத்தையோ இறை வாக்குகளையோ நான் அழிக்க வந்தேன் என நீங்கள் எண்ண வேண்டாம். அவற்றை அழிப்பதற்கல்ல, நிறைவேற்றவே வந்தேன். விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும் முன் திருச்சட்டம் யாவும் நிறைவேறும். அதன் ஒரு சிற்றெழுத்தோ ஒரு புள்ளியோ ஒழியாது என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். எனவே இக்கட்டளைகளின் மிக சிறியது ஒன்றையேனும் மீறி அவ்வாறே மக்களுக்கு கற்பிக்கிறவர் விண்ணரசில் மிக சிறியவர் என கருதப்படுவார். இவை அனைத்தையும் கடைபிடித்து கற்பிக்கிறவரோ
விண்ணரசில் பெரியவர் என கருதப்படுவார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. அன்பார்ந்தவர்களே, மோயிசன் குறைந்தது 4000 ஆண்டுகளுக்கு முன்னதாக மக்களுக்கு இணை சட்ட நூலை எழுதினார். அந்த காலகட்டத்தில் அப்படி அறிவு சிறந்த ஒரு சட்டம் ஒழுங்குமுறை கிடையாது. புற இனத்தாரை அப்படிப்பட்ட ஒழுங்கு அல்ல. மோயிசன் எழுதி கொடுத்த சட்டங்கள் அத்தனையும் புதியது. சுற்று வட்டாரத்தில் இருக்கிற எந்த நாடோ இனமோ இப்படிப்பட்ட ஒழுங்குமுறையை வைத்திருந்தது கிடையாது. மோயிசன் தான் முதல் முறையாக எழுதி கொடுக்கின்றார். அதற்கு முன்னதாக 1000 ஆண்டுகளுக்கு முன் அபுராபி என்று சொல்லக்கூடிய ஒரு ஞானி மக்களுக்கு ஒழுங்குமுறைகளை வகுத்து கொடுத்தார். ஆனால் மோயிசன் எழுதிய இணைச்சட்ட நூல் கடவுள் அனுப்பிய 10 கட்டளையின் அடிப்படையில் அமைக்கப்பட்டது. இதற்கு இணையானது எதுவுமே கிடையாது. மோயிசன் மக்களுக்காக எழுதி கொடுத்தது அத்தனையும் கடவுளுடைய வார்த்தை. ஆகவே மக்கள் அதனை கடைபிடிக்க வேண்டும் என்று கற்பித்தார். இஸ்ராயல் மக்களுக்கு இது புதிதாக இருந்தாலும் இதுவே உன்னதமான கடவுள் கொடுத்த வழி. இதை அவர்கள் கடைபிடிக்க வேண்டும் என்பது மோயிசனுடைய விருப்பம். இதைத்தான் அவர்கள் நம்முடைய ஆண்டவர் காலத்திலும் கடைபிடித்து வந்தார்கள். ஆண்டவர் மோயிசனுடைய இந்த சட்டத்திட்டங்களையும் ஒழுங்குமுறைகளையும் கடைப்பிடிக்க வேண்டும் என்று அவரும் விரும்புகின்றார். அதில் ஒரு சிற்றெழுத்தோ புள்ளியோ கூட மாற்ற முடியாது. இவைகள் அனைத்தும் கடவுளால் நியமிக்கப்பட்டது. மோயிசன் எழுதியிருந்தாலும் கடவுளால் பரிசுத்தாவின் வல்லமையினால் அவர் எழுதிய சட்டத்திட்டங்கள் ஒழுங்குமுறைகள். ஆகவே இவைகளை கடைப்பிடிக்க வேண்டும் என்பது இயேசு கிறிஸ்துவினுடைய திட்டமாகும். இதை மாற்றப் போகிறார் என்று பரிசேயர் சதுசேயர் தப்பான முறையிலே பேசினார்கள். ஆனால் அதற்கு மாறாக அதை அவர் ஒருபொழுதும் அழிப்பதற்கல்ல, முழுமைப்படுத்துவதற்காக, அதில் இன்னும் கொஞ்சம் சேர்த்து மேன்மைப்படுத்துவதற்காக மோயிசனுடைய சட்டத்திட்டங்களை இயேசு கிறிஸ்து கடைப்பிடித்தார். கொலை செய்யாதே என்று மோயிசன் எழுதியிருந்தார். ஆனால் இயேசு கிறிஸ்து கொலைக்கு காரணமாக இருக்கின்ற கோபத்தையே விட்டுவிடு, மோகப்பாவம் செய்யாதே என்று சொன்னார். ஆனால் இயேசு கிறிஸ்து அதற்கு அடிப்படையான தீய எண்ணங்களையும் நாட்டங்களையும் விட்டுவிடு. இப்படி மோயிசனுடைய சட்டத்திட்ட ஒழுங்குமுறைகளை இயேசு கிறிஸ்து மேன்மைப்படுத்தினார். இன்றைக்கும் அழிக்க முடியாதது ஒன்று. ஆண்டவர் சொல்லுவார், சமுதாயத்தை மிக பெரியவன் யார், யார் சிறியவன் என்று பார்க்கிற பொழுது இந்த சட்டத்திட்டங்களை ஒழுங்குமுறைகளை ஒரு எழுத்து கூட தவறாமல் யார் ஒருவர் கடைப்பிடிக்கின்றார்களோ போதிக்கின்றார்களோ அவர்கள் தான் பெரியவர்கள். இதனை மாற்றி அமைத்து பரிசேயர் சதுசேயர் சட்ட வல்லுனர் புதியதாக சட்டங்களை எழுதி போதிக்க ஆரம்பித்தார்கள். இதைத்தான் ஆண்டவர் கண்டிக்கின்றார். இப்படி செய்கின்றவர்கள் சிறியவர்களாக கருதப்படுவார்கள். யார் கடைப்பிடிக்கின்றார்களோ மோயிசனுடைய சட்டங்களையும் இயேசு கிறிஸ்து கொடுத்த விளக்கத்தையும் ஏற்று கடைப்பிடிக்கின்றவர்கள் சமுதாயத்தில் பெரியவர்கள் என ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள். ஆகவே அன்பார்ந்தவர்களே, ஒளி பெற்றவர்களாக அருள் ஒளி நிறைந்தவராக நாம் இருக்க இந்த பலி பூசையில் மன்றாடுவோம். அர்ப்பண மலராய் வந்தே அர்ச்சனையாக்கினேன் என்னை, மனமில்லாத மலரானாலும் இதழ் வாடியே போனாலும், மனமில்லாத மலரானாலும் இதழ் வாடியே போனாலும் வேள்வியில் சேர்த்துக் கொள்வார், அந்த ஜோதியில் நிறைவு கொள்வேன்.
வேள்வியில் சேர்த்து கொள்வாய். அந்த ஜோதியில் நிறைவு கொள்வேன். ஆ ஆ அர்ப்பணமலராய் வந்தே அர்ச்சனையாக்கினேன் என்னை. கோதுமை மணியாய் மடிந்து என்னை வெண்ணிற அப்பமாய் தந்தேன். கோதுமை மணியாய் மடிந்து என்னை வெண்ணிற அப்பமாய் தந்தே. என்னுடல் உன்னுடலாகிடவே உன்னுடலாய் நான் மாறிடவே மகிழ்வுடன் தந்தேனே. என்னை கனிவுடன் ஏற்பாயே. அர்ப்பணமலராய் வந்தே அர்ச்சனையாக்கினேன் என்னை. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையினின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமக்கு ஒப்பு கொடுக்கப்படும் இப்பலி பொருட்களோடு மக்களின் மன்றாட்டுகளையும் ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடும் நாங்கள் ஆபத்துகள் அனைத்திலும் இருந்து காத்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவுளமானீர். ஆகவே எண்ணற்ற வான தூதரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்தேற்றி ஒரே குரலாய் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கழிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்தின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதர அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவர், உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பிரான்சிஸ் கலிஸ்ட், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை போன்றேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவ வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பற்றுக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின்
வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதி ஒற்றுமை அளித்தல்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டவர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்து வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும், எனது ஆன்மா நலம் பெறும். என்னில் வாழும் என் இயேசுவே, என்றும் என்னோடு உறவாடவே. நீரின்றி ஒன்றில்லையே, இங்கு நீர்தானே எம் எல்லையே. என்னில் வாழும் என் இயேசுவே, என் நெஞ்ச வீட்டினில் என் இன்ப பாட்டினிலே உன்னாமம் நான் பாட என் உள்ளம் நீ வாழவே. என் அன்பு தாயாக என்னாலும் என்னை காக்கவே. என் சொந்தம் நீயாக என் வாழ்வும் நீயாகவே. தேவா எழுந்தேவா, தேடும் அமைதித்தா. தேவா எழுந்தேவா, தேடும் அமைதித்தா. உனை அழைத்தேன் உயிர் கொடுத்தேன் உறவை தேடியே. எனில் வாழும் என் இயேசுவே, என்றும் உறவாடவே. நீரின்றி ஒன்றில்லையே, எங்கு நீர்தானே எம் எல்லையே. பயணங்கள் நான் செல்ல பாதையும் நீயாகவே. வழியெல்லாம் துணையாக வாழ்வெல்லாம் எளிதாகவே. சுமையெல்லாம் சுகமாக பகையெல்லாம் பரிவாகவே. நினைவெல்லாம் நிறைவாக நெஞ்சோடு நீர் வாழவே. தேவா எழுந்தேவா,
தேடும் அமைதிதான் தேவா எழுந்து வா தேடும் அமைதிதான் உன்னை அழைத்தேன் உயிர் கொடுத்தேன் உறவை தேடியே எனில் வாரும் என் இயேசுவே கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை அச்சியும் கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும் கிறிஸ்துவின் இரத்தமே என்னை போற்றியும் திருவிழா தீர்த்தமே என்னை தூய்பியும் கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட அருள் நீரை இயேசுவே என்னை கேட்டிடும் அரிய காயங்களுள் என்னை வைத்திடும் பிரிந்திட வண்ணமாய் என்றும் கட்டிடும் பொழுது சத்ருவிடம் நின்றே காத்திடும் மரண வேளையினில் என்னை கூப்பிடும் பரகதியில் நீதம் உம்மை வாழ்த்தவே வருக என்றன்போடு என்னை ஏவிடும் மன்றாடோமாக. ஆண்டவரே, எங்களுக்கு ஊட்டமளிக்க விண்ணகவிருந்து எங்களை புனிதப்படுத்துவதாக. தவறுகள் அனைத்திலும் இருந்து அது எங்களை தூய்மைப்படுத்தி மறுவுலக வாக்குறுதிகளுக்கு எங்களை தகுதியுள்ளவர்கள் ஆக்குவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் இறைவா, உமக்கு மகிழ்ச்சி தரும் உள்ளத்தை உம் மக்களுக்கு வழங்குவீராக. இவ்வாறு நலன்கள் அனைத்தையும் வழங்கி அவர்களை உம் படிப்பினைகளுக்கு தகுதி உள்ளவர்கள் ஆக்குவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. மாநிலம் போற்றிடும் மாவலனே, திருமாமரி காவலனே, புனிதருள் முதல்வனே புகழ் சுமந்த, புனிதருள் முதல்வனே புகழ் சுமந்த, முனிவடனே உன் பாதம் பணிந்தோம். மாநிலம் போற்றிடும் மாவலனே, திருமாமரி காவலனே. உழைப்பதன் வருத்தம் நீங்கியதோ, இறைவன் கையில் தவழ்வதனால் உழைப்பதன் வருத்தம் நீங்கியதோ,
இறைவன் கையில் தவழ்வதனால் மலை போல் வரும் துயர் வாழ்வினிலே, மலை போல் வரும் துயர் வாழ்வினிலே மறைந்ததுவோ தாய்மறி துணையார். மாநிலம் போற்றிடும் மாமலனே, திருமாமரி காவலனே. புனிதருள் முதல்வனி புகழ் சுமந்த, புனிதருள் முதல்வனி புகழ் சுமந்த முனிவரனே உன் பாதம் பணிந்தோம். மாநிலம் போற்றிடும் மாவலனே, திருமாமரி காவலனே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இயேசுவின் ரத்தம் ஜெயம். மரியே வாழ்க. நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, உள்ளம் மகிழ்ந்து உணர்வு பொங்கிட நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள்.